ஒரு சின்ன இலக்கணத்தை பயன்படுத்தாததால இந்த தொடர்கள் எல்லாமே தவறானதா மாறி இருக்கு. செய்தித்தாள்கள் இருந்து தான் இந்த தொடர்களை நான் எடுத்திருக்கேன். ஆனா ஒரு சின்ன இலக்கணத்தை பயன்படுத்தாம விட்டுட்டாங்க. அது என்னன்னா ரு டு. இந்த எழுத்துக்கள்ல முடிகிற சொற்களோடு வேற்றுமை உருபுகளும் மற்ற சொற்களும் சேரும் பொழுது இந்த சொல்லினுடைய மெய்யெழுத்து இதற்கு முன்பு வரும். இப்போ சில உதாரணம் பாருங்க. வயிறு கூட்டல் இல் வயிறில் அப்படின்னு வராது, வயிற்றில் அப்படின்னு தான் வரும். அதே மாதிரி வயிறு கூட்டல் வலி வயிற்று வலி அப்படின்னு தான் வரும். கயிறு கூட்டல் ஐ கயிறை அப்படின்னு வராது, கயிற்றை அப்படின்னு வரும். அதே மாதிரி வீடு கூட்டல் ஐ வீட்டை அப்படின்னு தான் வரும். ஆறு கூட்டல் பக்கம் ஆற்று பக்கம். இப்ப இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் ரு டு இந்த எழுத்துக்கள்ல முடிகிற சொற்களை வேற்றுமை உறுப்புகளோடும் மற்ற சொற்களோடும் சேர்க்கும் பொழுது இந்த எழுத்துக்கு முன்னாடியும் வல்லினம் மிகுந்து வரும் அப்படிங்கிறது தான் இலக்கண விதி. இப்ப பாருங்க, அடையாறு கூட்டல் இல் அடையாற்றில் அப்படின்னு தான் வரும், அடையாறில் அப்படின்னு வராது. அப்போ அடையாற்றில் போக்குவரத்து நெரிசல் என்பதுதான் சரியான தொடர். கயிறை பிடித்து கரையேறினர் இல்ல, கயிற்றை பிடித்து கரையேறினர். மணிமுத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு என்பதுதான் சரியான தொடர். தொழில்நுட்ப கோளாறை சரி செய்தனர், தொழில்நுட்ப கோளாற்றை சரி செய்தனர் என்பதுதான் சரியான தொடர். தவறை திருத்திக் கொள்ள வேண்டும், தவற்றை திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த தவறு தவற்றை தவற்றால் அப்படிங்கிறதுக்கு நான் தனி காணொளியே பதிவிட்டிருக்கேன். நீங்க விரும்பினா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த இலக்கணம் தெரிஞ்சுக்கிட்டா நிறைய தவறுகளை நம்ம தவிர்க்கலாம்.